அம்மாச்சி வைத்தியம். இன்று கொழும்பிச்சை ஊறுகாய் போடுவது எப்படி? அதற்கு முன்னே நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த பாருங்கள், இதுதான் கொழும்பிச்சை ஊறுகாய். இந்த பாருங்கள், சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சுவையாக இருக்கும். பாருங்கள், நான் சொல்கிற மெத்தடில் போட்டால் அருமையாக இருக்கும். எல்லாம் பிள்ளைங்க முதற்கொண்டு சாப்பிடுங்க. எப்படின்னா, ஒரு 5 கொழும்புச்சம்பழத்தை எடுத்து குக்கரில் போட்டு வேக வச்சேன். ஒரு 3 விசில் விட்டேன். நான் 5 போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கிடைக்குதோ போடுங்க. இது 5 போட்டு இதுக்கு வந்து ஒரு 15 மிளகாய் போட்டு நான் மிக்சியிலே அடிச்சிட்டேன். பிறகு பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, தூளாக இருந்தால் இல்லை கட்டியாக இருந்துச்சுன்னா அதை போட்டு எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்துட்டிங்கன்னா அது பொரிஞ்சிடும். அதை வந்து நுணுக்கிடலாம். நுணுக்கி அதை போடலாம். அடுப்பில் அந்த கடுகு தாளிக்கிற போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து 1/4 டீஸ்பூன் வெந்தயம் 1 டீஸ்பூன் போட்டு 1 டீஸ்பூனு 2 டீஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துருங்க. சட்டியை போட்டு வறுத்து கடுகு 2யும் போட்டு நல்லா வறுத்துருங்க. வறுத்து அதையும் இந்த ஊறுகாயிலே தூவி விட்ருங்க. பிறகு நம்ம இந்த கொழும்பிச்சை 5 வேக வச்சோம் இல்லையா, அதை எடுத்து இந்த நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன கட் பண்ணி அதை ஒரு பிளேட்டில் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு நம்ம வந்து உப்பு தேவைக்கேற்க போட்டுருங்க. தேவைக்கேற்ப அது எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. ரொம்பவும் கரிச்சிடக்கூடாது. அது போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஒரு இது பெருங்காயத்தூள் நம்ம வந்து திருப்பி அதையும் போட்டு நீங்கள் அதையும் அதில் போட்டுருங்க. மிளகாத்தூள் ஒரு 15 நான் போட்டிருக்கேன். 5 காய்க்கு 15 மிளகாய் போட்டிருக்கேன். அதோட இங்கே வந்து இது நல்லா வந்து ஒரு கடாய் சட்டியில் எண்ணெய் ஒரு 50 எண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றுங்க. ஊற்றி இந்த இதில் வந்து கடுகு மட்டும், வெறும் உளுந்தம்பருப்பு இருக்கக்கூடாது, கடுகு மட்டும் போட்டு தாளிச்சிருங்க. தாளிச்சிட்டு இந்த ஊறுகாய் தூவி அப்படியே கொட்டுங்க. இந்த மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், வெந்தயப்பொடி இதெல்லாமே போட்டு வறுத்துருவோம். வெந்தயப்பொடி வந்து கசந்து போயிடும். அதனால் கடாய் சட்டியில் போட்டு வறுத்து மிக்சியில் போட்டு அடிச்சிருங்க. அதுவும் நம்ம கடுகு போட்டு அதை வந்து நல்லா கடாய் சட்டியில் போட்டிங்கன்னா பொரிஞ்சிடும். போட்டிங்கன்னா வாசமாக இருக்கும். இதெல்லாம் போட்டு இதில் கடாய் சட்டியில் போட்டு அந்த ஊறுகாயை கொட்டி இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிருங்க. நல்லா எண்ணெயை நிறையா ஊற்றிங்க. நான் வந்து 50 எண்ணெய் ஊற்றினேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். நீங்கள் எண்ணெய் ஊற்ற ஊறுகாய் கெடாது. அந்தளவுக்கு சேஃப்டியாக இருக்கும். இது போட்டு நல்லா நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லம் இருந்தால் ஒரு 2 அச்சு, 5 இதுக்கு வந்து நான் வந்து சுகர் கொஞ்சம் இருக்குது. அதனால் நான் வந்து ஒரு வெல்லம் போட்டேன். நீங்கள் என்னன்னாக்கா பிள்ளைங்க சாப்பிடாததுனால 2 கூட போட்டுக்கோங்க, இல்லை 3 கூட போட்டுக்கலாம். இனிப்பு சுவை கிடைக்கும். அதனால் போட்டு பிள்ளைங்களுக்கு இதை போட்டு நல்லா நீங்கள் இதை வந்து நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். வேகணும் தாளித்தோடனே கொட்டி நல்லா வேக வச்சு அதை எடுத்து ஒரு பாத்திரத்தை மாற்றிக்கிங்க. ஆறின பிறகு ஒரு கண்டெய்னரில் ஏதாவது போட்டு நீங்கள் நல்லா சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் 6 மாதம் ஆனால் கூட கெடாது. அந்தளவுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஆனால் வந்து தொடும்போது பார்த்து ஸ்பூனை போட்டு தான் எடுக்கணும். பாதி பேர் கை வச்சுருவாங்க. கை வச்சுட்டா வீணாக போயிடும். அதனால் ஸ்பூனை போட்டு எடுத்து சாப்பிடுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.